நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா, கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் போய் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி, அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30, 35 வீடியோஸ் இருக்கும். எல்லா வீடியோஸையுமே பாருங்கள். இதை பற்றின எல்லா டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணிக்கிட்டேன், நம்மளுக்கு காயம் நல்லா ஆறி வந்துட்டு இருக்குது. நான் பெஸ்ட்டாக அந்த வூண்ட் கேர் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நல்ல டாக்டர் சொன்ன அட்வைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா மெடிக்கேஷனும் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். சரியாயிருச்சுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் திரும்ப வருதா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு சிம்டமாக நான் சொல்கிறேன். தெளிவாக டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 1 வந்து நம்ம காயம் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% ஹீல் ஆகிட்டு வருதாங்கிறத எவ்ரிடே வாட்ச் பண்ணணும். முடிஞ்சால் கண்ணாடி வச்சு பார்க்கலாம், இல்லை செல்ஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம அதை பார்த்துட்டே இருக்கலாம். 2வது, ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜஸ் வேறு மாதிரி வருதா, பிளட்டு திடீர்னு வர ஆரம்பிக்குதா, பஸ் வருதா, ஏதாவது ஸ்மெல் வர மாதிரி வருதா, அந்த மாதிரி எல்லாமே நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். 3வது, அந்த இடத்துல கட்டி மாதிரி தடிமன் ஆகிட்டு போகுதா, ஏதாவது உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி தடிமன் ஆகிட்டு போகுதா அப்படிங்கிறது தெரியலாம். 4வது, அந்த ஏரியா வந்து முந்தி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரெட்டிஷாக தென்படுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 5வது, முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் ஒரு மைல்டாக மோஷன் போகும்போது ஒரு ஹெவினஸ், ஒரு வெயிட் வச்ச மாதிரி ஒரு உணர்வு மட்டும் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 5 விஷயமுமே நம்ம மனப்பாடமாக வச்சுக்கணும். ஏன்னா ஃபிஸ்டுலா வர மாதிரி டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் கூட டக்குன்னு அந்த டாக்டரை போய் நம்ம பார்த்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும். திரும்ப திரும்ப டாக்டரை பார்த்துட்டே இருக்கிறது மிக மிக அவசியம். ஏன்னா சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அது சீக்கிரமாக அது ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு உகந்ததாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபிஸ்டுலா பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டாக பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 25 to 35 வீடியோஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அதில் இருக்கிற டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. கம்பல்சரி அதை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.